தமிழ் சுருக்கெழுத்து முதுநிலை தேர்வு 2ஆம் தாள் நன்றாக எழுதிட கடிதங்கள் மற்றும் 1/3 பாகம் ஆகியவற்றில் வரும் சிறப்பு சுருக்கங்களை பலமுறை எழுதி பயிற்சி செய்திட வேண்டும். பிப்ரவரி 2002 ஒப்பந்த புள்ளி அறிவிப்பு. சிறப்பு சுருக்கங்கள். ஒப்பந்த புள்ளிகள் போடப்படுகின்றன. வேலையின் மதிப்பு. முன்வைப்பு தொகை. ஒப்பந்த புள்ளி படிவம். கடைசி நாள். மூடி முத்திரையிடப்பட்ட. ஒப்பந்த புள்ளிகள். பொதுப்பணித்துறை. பிற்பகல். மணிக்குள். வந்து சேர வேண்டும். அன்று மாலை. மணி அளவில். வந்திருக்கும். ஒப்பந்தக்காரர்கள் முன்னிலையில். ஒப்பந்த புள்ளிகள் திறக்கப்படும். ஒப்பந்த புள்ளி அறிவிப்பு தயாரிக்க. பத்திரிகை விளம்பரம். சிறப்பு சுருக்கங்கள். அலுவலர். தேவை. கல்வி தகுதி. இளங்கலை பட்டம். முன் அனுபவம். மாத ஊதியம். கூட்டுறவு சங்கம். விளம்பரம் தயாரிக்க. விபத்து அறிக்கை. சிறப்பு சுருக்கங்கள். சென்றபோது. விரைந்து வந்து. போக்குவரத்து. மேறி பார்த்தவாறு விவரிக்க. மனு. சிறப்பு சுருக்கங்கள். தீவிர நடவடிக்கை. எடுக்க ஓடி. எழுதும் கடிதம் தயாரிக்க. 1/3 பாகம். சிறப்பு சுருக்கங்கள். தொழில்நுட்ப. மாண்புமிகு முதல்வர் சகல துறைகளிலும் பொருளாதார வளர்ச்சியின் நிற்கக்கூடியதாக பொருளாதார முன்னேற்றத்தின் எல்லா முறைகளுடனும் தொழிலிலும் முன்னேற்றம். அந்த துறையின் அதிவேக வளர்ச்சி என்று சொன்னால் அது மிகையாகாது. நமது அரசு கிராம பகுதிகளிலும் தமிழ்நாட்டில்தான் அரசு துறைகளை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நமது தொழில் வளர்ச்சியில் இதனுடைய வளர்ச்சிக்காகத்தான் சொல்லக்கூடிய கல்வி திட்டம் மிகப்பெரிய திட்டமாகும். பல்லாயிரக்கணக்கான நிற்க வேண்டும் என்று விடைபெறுகிறேன். 10 seconds. 10 seconds. 5 seconds. Get ready. Start. 1. தஞ்சாவூர் சிவாஜி நகரில் 1200 சதுர அடி பரப்பளவில் அலுவலக வளாகம் கட்டும் பணியை மேற்கொள்ள ஒப்பந்த புள்ளிகள் கோரப்படுகின்றன. வேலையின் மதிப்பு 6 லட்சம் ரூபாய். முன்வைப்பு தொகை 30,000 ரூபாய். ஒப்பந்த புள்ளி படிவம் 500 ரூபாய். இப்படிவம் வாங்க கடைசி நாள் 10 பிப்ரவரி 2000. மூடி முத்திரையிடப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள். தஞ்சாவூர் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் அலுவலகத்திற்கு 20 பிப்ரவரி 2000 பிற்பகல் 3 மணிக்குள் வந்து சேர வேண்டும். அன்று மாலை 4 மணி அளவில் வந்திருக்கும் ஒப்பந்தக்காரர்கள் முன்னிலையில் ஒப்பந்த புள்ளிகள் திறக்கப்படும். ஒப்பந்த புள்ளி அறிவிப்பு தயாரிக்க. 2. காஞ்சிபுரத்தில் உள்ள காமாட்சி பட்டு நிறுவனத்திற்கு விற்பனை அலுவலர் தேவை.
கல்வி தகுதி இளங்கலை பட்டம் வயது 30க்குள் முன் அனுபவம் தேவை. வெளியூர்களில் உள்ள விற்பனை மையங்களுக்கு சென்று விற்பனையை ஊக்குவிக்க வேண்டும். போக்குவரத்துக்கான படி உண்டு. மாத ஊதியம் 5000 ரூபாய். விளம்பரம் கண்ட 1 மாதத்திற்குள் செயலாளர் காமாட்சி பட்டு நெசவாளர் கூட்டுறவு சங்கம், நேரு சாலை, காஞ்சிபுரம் என்ற முகவரிக்கு விண்ணப்பிக்கவும். விளம்பரம் தயாரிக்க 3. பல்லாவரத்திலிருந்து பம்பல் செல்லும் சாலையில் சைக்கிளில் சென்றபோது மழைநீர் ஆங்காங்கே ஓடிக்கொண்டிருந்தது. அப்போது சற்று தூரத்தில் எதிரில் வந்த ஒரு மாடு திடீரென அலறிக்கொண்டு கீழே விழுந்து இறந்து விட்டது. சாலை ஓரத்தில் உள்ள மின்கம்பத்தில் இருந்த கம்பி ஒன்று அறுந்து விழுந்து அதிலிருந்து மின்சாரம் பாய்ந்து மாடு இறந்து விட்டதை அறிய முடிந்தது. உடனே சாலையில் நடப்பவர்களை எச்சரித்துவிட்டு அருகிலிருந்த பொது தொலைபேசி ஒன்றிலிருந்து மின்வாரிய கிளை அலுவலகத்திற்கு தெரிவிக்கப்பட்டது. அரை மணி நேரத்தில் மின் ஊழியர்கள் விரைந்து வந்து சீர் செய்த பின் போக்குவரத்து மீண்டும் தொடர்ந்தது. இந்நிகழ்ச்சியை நேரில் பார்த்தவாறு விவரிக்க 4. ஆவடி நகராட்சி எல்லையில் உள்ள பாலாஜி நகரில் நாய்களின் தொல்லை அதிகமாக இருக்கிறது. இரவில் நடமாடுபவர்கள் பெரிதும் பாதிக்கப்படுகின்றன. பள்ளி ஆசிரியை ஒருவரை நாய் கடித்து பள்ளி நிர்வாகம் புகார் செய்ததன் பேரில் நகராட்சி ஊழியர்கள் வந்து சில நாய்களை பிடித்து சென்றனர். ஆயினும் தொல்லை குறையவில்லை. தீவிர நடவடிக்கை எடுக்க கோரி நகராட்சி ஆணையருக்கு பாலாஜி நகர் நற்பணி மன்ற செயலாளர் எழுதும் கடிதம் தயாரிக்க ஸ்டாப். சரியாக 2 நிமிடங்களுக்கு பின் 3 பாகம் படிக்கப்படும். Few seconds, 10 seconds, 5 seconds, get ready, start. தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்கள் கூட்டத்தில் மாண்புமிகு முதல்வர் பேசியது. நண்பர்களே, தகவல் தொடர்புகளின்
ஏற்பட்டு வரும் புரட்சிகரமான மாற்றங்களினால் இவ்வுலகம் ஒரு கிராமம் போல குறுகிக் கொண்டு வருகிறது. 20 ஆண்டுகளுக்கு முன்பு வெறும் கருத்து வடிவமாக மட்டுமே இருந்த தகவல் தொழில்நுட்பம் இன்று எங்கும் நிறைந்த பொருளாக ஆகிவிட்டது. மனித சமுதாயத்தின் சகல துறைகளிலும் தொழில் வளர்ச்சியின் ஒவ்வொரு பிரிவிலும் ஊடுருவி நிற்க கூடியதாக விளங்குகிறது. உலக பொருளாதார முன்னேற்றத்தின் எல்லா முறைகளுடனும் இரண்டர கலந்துவிட்டது. இது இல்லாத எந்த தொழிலும் முன்னேற்றம் அடையாத பழைய தொழிலாக கருதப்படுகிறது. இதனை தெரிந்து கொள்ளாத இன்றைய மனிதன் நேற்றைய மனிதனாகிவிட்டான் என்று கூறும் அளவிற்கு அந்த துறையின் அதிவேக வளர்ச்சி நம்மை பிரமிக்க வைத்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த போக்கினை முன்னணி அறிந்து கொண்டால்தான் தொலைதூர கண்ணோட்டத்துடன் நமது அரசு தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்காகவும் அதன் பயன்கள் கிராம பகுதிகளிலும் ஊடுருவி சாமானியர்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்பதற்காகவும் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் அதிக எண்ணிக்கையில் மென்பொருள் பொறியியல் வல்லுநர்கள் வேலை செய்து வருகிறார்கள். சென்னை மாநகரை தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் நாடி தேர்வு செய்யும் முதல்நிலை நகரம் என்று தேசிய மென்பொருள் மற்றும் பணி நிறுவனங்களின் சங்கம் அறிவித்துள்ளது. அரசு துறைகளை கணினிமயமாக்கவும் பள்ளி கல்வியில் இந்த தொழில்நுட்பத்தை இணைக்கவும் தமிழ் மென்பொருளை உருவாக்கி பரப்பவும் ஒரு துணைக்குழுவும் உருவாக்கப்பட்டிருப்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நமது தொழில் முனைவோர்கள் அளிக்கும் வரவேற்பை பொறுத்துதான் எதிர்கால தொழில் வளர்ச்சியில் நமது மாநிலம் இந்திய துணைக்கண்டத்திலேயே முதன்மையிடத்தை பெற வேண்டி இருக்கிறது. இதனுடைய வளர்ச்சிக்காகத்தான் டைடல் என்று சொல்லக்கூடிய மென்பொருள் பூங்காவை சென்னையில் நிறுவி இருக்கிறோம். நமது இந்திய பிரதமர் அண்மையில் வந்து அதனை திறந்து வைத்தார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள கணினி கல்வி திட்டம் இந்தியாவிலேயே முதலாவதாக உள்ள மிக பெரிய திட்டமாகும். இதனை குறித்து நீதிமன்றம் நல்லதொரு தீர்ப்பை வழங்கி இருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அரசின் இந்த பொன்னான நோக்கத்தால் அடுத்த ஆண்டு பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் கணினி பயிற்சி பெறுவார்கள் என்பதை பாராட்டுவதாகவும் சமூக நீதி காவலனாக பாடுபடும் அரசு கிராமப்புற மற்றும் நடுத்தர மக்களிடையே படிக்க வருகிறவர்களின் நலனில் கவனம் கொள்ளும் என்று நம்புவதாகவும் அறிவித்திருக்கிறது. எனவே எதிர்கால தமிழகத்தை உருவாக்கும் நிலையில் உள்ள இளைஞர்கள் இந்த அரிய வாய்ப்பினை நழுவ விடாமல் பயன்படுத்திக் கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையையும் நாட்டின் பெருமையையும் உயர்த்த துணை நிற்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். ஸ்டாப்.